தற்போது நமது இணைப்பில் செங்கல்பட்டு மருத்துவமனையின் பொறுப்பு முதல்வர் ஜோதிக்குமார் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த செங்கல்பட்டு மருத்துவமனையில் ஒரு நோயாளி தற்கொலையா இல்ல கொலையா போன்ற எந்த விவரமே தெரியல, கண்காணிப்பு பணியில மிஸ்ஸிங் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்தது சார்? சார், ஆக்சுவலா அவர் 31ஆம் தேதியிலிருந்து இங்க அட்மிஷன்ல இருந்திருக்கிறார் மெடிசின் வார்டுல. கடந்த 2 தினங்களாக அவங்க கூட இருக்கிற அட்டெண்டர் அவங்க ரிலேட்டிவ் கூட சண்டை போட்டுட்டு நான் வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. நேற்று நைட்டு இரவு 2 பேர் அவங்க கூட அவங்க அட்டெண்டர்ஸ் சொந்தக்காரங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க ஏர்லி மார்னிங் காலையில வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கும் போது, அவங்க ரெஃபரன்ஸ் பண்றதுக்காண்டி வீட்டுக்கு போயிருக்கும் போது இவரு நைஸா எந்திரிச்சு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு, வாடா விட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கப்புறம் காலையில அரௌண்ட் ஒரு 8:30 மணி 9 மணிக்கு பார்க்க நம்ம ஆரம்பம் ரவுண்ட்ஸ் எடுக்கும் போது பார்த்தா அங்க இறந்த நிலையில ஒரு பின்னாடி ஹாஸ்பிட்டல் பின்புறம் சைட்ல இறந்து கிடக்குறாரு. சார், 31ஆம் தேதி அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிங்க. குடும்ப பிரச்சனையும் இருந்ததாகவும் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் கண்காணிப்பு அப்படின்றது எப்படி சார் இருக்கும்? கண்காணிப்பு தொடர்ந்து தான் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. செக்யூரிட்டி பார்த்துருக்காங்க. காலையில இவரை காணோம்னு சொல்லி எடுத்து போலீஸ் அவுட் போஸ்ட்டுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. காலையில 7 மணிக்கு அப்ஸ்காண்டட் சொல்லி எழுதி போலீஸ் அவுட் போஸ்ட்டுக்கும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவரை காணோம்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டியூட்டியில இருந்த செவிலியர். சார், இப்போ மருத்துவமனைக்கு ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வரக்கூடிய அந்த பகுதியில் அதாவது சிகிச்சையில் இருந்தக்கூடிய ஒரு நோயாளி மர்மமான முறையில் பின்பக்கத்தில் இருந்து அவர் மீட்கப்படுகிறார். அதனால பல்வேறு சந்தேகங்கள் எழுது. காவல்துறை விசாரணை வேற என்னென்ன விவரங்கள் சார் உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க? காவல்துறை இதுவரையும் நான் சந்திக்கல சார். நான் இன்னைக்கு மீட்டிங்காண்டி இங்க சென்னை வந்துட்டேன். அங்க ஆர்எம்ஓ சார் தான் அந்த என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இதுல இருக்கிறாங்க. இன்னைக்கு மினிஸ்டர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நான் சென்னை வந்துட்டேன். இந்த தகவல் அங்க இருந்து வந்த தகவல் தான். அவங்க அந்த என்கொயரி எல்லாம் காவல்துறையில வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இப்போ சிறுநீரக பாதிப்பின் காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்றத குறிப்பிட்டிருந்துச்சு. அவர் பொதுவாகவே வெளியில் அந்த மாதிரி போயிட்டு இருந்தாரா? கண்காணிப்பு அது மாதிரி இப்போ மிஸ்ஸிங்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்போ மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும்? இல்ல, அந்த மாதிரி மிஸ்ஸிங்னா அவங்களாம் எந்திரிச்சு எங்களுக்கு, அதாவது அங்க இருக்கிற நாலேஜ், அங்க இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸுக்கு தெரியாம நைஸா எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாதான் ப்ராப்ளம் சார். சுயநினைவு இல்லாதவங்க எந்திரிச்சு போக முடியாது. பட் சுயநினைவு இருக்கிறவங்க நம்ம கொஞ்சம் அசந்திருக்கிற நேரம் பார்த்து எந்திரிச்சு, அவங்க கூடவும் 2 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்களோட அட்டெண்டர் கூட 2 பேர் இருந்திருக்கிறாங்க. காலையில அவங்க அட்டெண்டர் எந்திரிச்சு குளிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்கிறாங்க. போன நேரத்துல இவர் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்து போச்சு. சார், இப்போ என்ன நடந்தது அப்படின்ற விவரம் வெளியாகிருக்கா சார்? என்ன நடந்துச்சு அப்படின்றது இன்னும் இதை ப்ராசஸ்ல இருக்குங்க. இதெல்லாம் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு இதுக்குரிய விசாரணை மேற்கொண்டு இருக்குங்க. இதுக்குரிய மற்ற ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தில இருந்து அவருடைய கேஸ் ஷீட்டு, மற்ற அந்த டியூட்டியில இருந்த பணியில இருக்கிற செவிலியர் எல்லாத்தையும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. சார், இப்போ உடற்கூறாய்வு பணிகள் தொடங்கிடுச்சா? அதன் பின்னர் ஏதேனும் முடிவுகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்குங்க. உடற்கூறாய்வு முடிஞ்ச பிறகு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இணைப்பில் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு ஜோதிக்குமார்.